சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு வைஃபை வசதியை தொடங்கி வைக்கிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். May I request our beloved General Manager, Southern Railway, Shri Bashir Jomiji, to kindly present the welcome address. தெற்கிறையின் மரியாதைக்குரிய பொது மேலாளர் திரு பஷீர் ஜோடி அவர்களை வரவேற்புரையாற்ற வருமாறு பணிவன்போடு அழைக்கிறோம். மாண்புமிகு பொது மேலாளர் அவர்கள் Southern Railway, I extend my hearty greetings and best wishes to all the VPs on the ranch and the people of Tamil Nadu who are assembled here today on the occasion of inauguration of 5-speed Wi-Fi services at Chennai Central, inauguration of 5, that is traditional indigenous medical facilities at Railway Hospital, Perambur, dedication of 4th line between Tiruvallur and Thiruvanantadu at Chennai Central Railway Station, and through video conferencing from Chennai Central Railway Station, dedication of first green train section between Rameshwaram and Manamudurai at Rameshwaram Railway Station, inauguration of second of 2 numbers of escalators at Tirunelveli Junction Railway Station, inauguration of high-speed Wi-Fi services at Tirunelveli Junction Railway Station, dedication of Ariyalur Madhu section, that is doubling the electrification. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு வைஃபை வசதியை தொடங்கி வைக்கிறார். அதன் நேரலையை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் கீர்த்தி விஜயிடம் கேட்கலாம். கீர்த்தி விஜய், தற்போது அதிநவீன வைஃபை வசதி சென்னை சென்ட்ரல்ல தொடங்கப்படுவதற்கான நிகழ்ச்சி தொடங்கி இருக்கு. அங்க என்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? அதாவது சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய வைஃபை வசதி, அதிநவீன வைஃபை வசதியை மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு தொடங்கி வைக்க இருக்கிறார். அதற்கான விஷயம் மற்றும் அது இல்லாமல் கூடுதலான 6 வசதிகளை இன்று வீடியோ கான்பரன்சிங் மூலம் தொடங்கி வைக்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஜிட்டல் இந்தியாவின் ஒரு பகுதியாக இந்திய ரயில் பயணங்கள் வசதிக்காக பெரிய ரயில் நிலையங்களில் வைஃபை பிராண்ட் வசதியை அளித்து வருகிறது. அதே மாதிரி ரயில்டெல் கூகுளுடன் இணைந்து A1A வகை 4 ரயில் நிலையங்கள் இத்தகைய வசதியை அளித்து வருகிறது. அதன் அடிப்படையில் இப்பொழுது சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் இந்த வைஃபை வசதியை மத்திய அமைச்சர் துவங்கி வைக்க இருக்கிறார். தமிழரசன். கீர்த்தி விஜய், அந்த அதிநவீன வைஃபை வசதி என்னென்ன வசதிகளை எல்லாம் கொண்டிருக்கு? அங்க எத்தனை மக்கள், எவ்வளவு பேர் இதன் மூலம் பயன்பாடு அடைவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு? தமிழரசன், ஏற்கனவே இந்த வைஃபை வசதி ரயில்டெல் மூலியமாக ரயில் நிலையங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த விஷயங்கள் நிறைய இடங்களில் சரியான சேவைகள் வழங்கப்படுவதில்லை, நிறைய துண்டிக்கப்படுகிறது என்ற குறைபாடுகள் இருந்தது. இதனையடுத்து ரயில்டெல் நிறுவனம் கூகுள் நிறுவனத்தோடு இணைந்து இந்த வைஃபை வசதியை துவங்க இருக்கிறது. இது முதல் அரை மணி நேரங்கள் இலவசமாக பயணிகளுக்கு வழங்க இருக்கிறது. இதன் மூலியமாக வரக்கூடிய பயணிகள் அனைவரும் இந்த வைஃபை வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதற்கான அனைத்து வசதிகளும் சென்ட்ரல் ரயில்வே நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக இதனைத் தொடர்ந்து மக்கள் அனைவரும் இதை அனைத்து நேரங்களும் முதல் அரை மணி நேரத்தில் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து அந்த வைஃபை வசதியை பெறுவதற்கான சார்ஜ்கள் சார்ஜ் செய்யப்படும் என செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வசதி முழுவதுமாக அதிநவீன கூடுதல் தொழில்நுட்பத்தோடும் மற்றும் சேவைகளை துண்டிக்கப்படாத அளவுக்கு தொடர்ந்து வழங்கக்கூடிய அளவுக்கு இந்த வைஃபை வசதிகள் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழரசன். விஜய், தற்போது நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருது. மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு இதுல கலந்திருக்கிறாரு. வேற மத்திய மாநில அமைச்சர்கள் கலந்துருக்கிற காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. எந்தெந்த முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்காங்க? இந்த வைஃபை வசதியில கலந்துக்கிறதுக்காக மத்திய அமைச்சரோடு சென்னை மாநகர மேயர் சைதை துரைசாமி மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார், சென்னை மாநகர மேயர் சைதை துரைசாமி மற்றும் மற்ற நவநீத கிருஷ்ணன், மற்ற ரயில்வே துறையுடைய உயர் அதிகாரிகள், மற்ற காவல்துறை அதிகாரிகள்லாம் இதில் கலந்துருக்காங்க.